குற்றப்பத்திரிக்கையை வந்து 90 நாளுக்குள்ள காவல்துறை தரப்புல வந்து தாக்கல் செய்யணும். ஆனா 90 நாளைக்குள்ள காவல்துறை தரப்புல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாதனால, இந்த பையன் வந்து ஜாமீன்ல வெளிய வர்றான். அவங்க அப்பா வந்து தீவிரமா போராடுறாங்க இந்த பையனுடைய ஜாமீனுக்கு. ஜாமீன்ல வெளிய வந்தவனுக்கு, அவங்களுக்கு வந்து வீட்ல வந்து வேற வீடுங்க எங்கும் குடுக்காம, அவங்க பேரண்ட்ஸ ரொம்ப இழிவுபடுத்தி சமூக புறக்கணிப்புலாம் நடந்தனால, வேற இடத்துல அவங்க இருக்கும்போது, இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க வீட்ல போனோனே அவங்க அம்மா கண்டிச்சிருக்காங்க. அவங்க அம்மா கொஞ்சம் தெய்வ பக்தியானவங்களாம். அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, "நீ வந்து ட்ரக் அடிக்ட் நீ. நீ பண்ணாலும் பண்ணியிருப்பன்னு" சொல்லி, இவன் வந்து ஏற்கனவே பணம்லாம் கேட்டிருந்திருக்கான். பணம் கேட்டு நச்சரிச்சிருக்கான். வழக்குல எங்கள விடுவிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவங்க அம்மாவோட்ட நகையெல்லாம் கேட்டிருந்திருக்கான். அந்த அம்மா மறுக்கிறதுனால ஓங்கி சுத்தியல்ல அடிச்சிருக்கான். சுத்தியல்ல அடிச்சு அந்த அம்மா மயங்கி விழுந்து இறந்துருக்காங்க. இறங்கி விழுந்தோனே இவன் அப்ஸ்கண்ட். இவன் தலைமறைவாயிட்டு இதுல போய் மும்பைல போய் பதுங்கியிருக்கான். மும்பைல போய் ஒரு விடுதியில பதுங்குனதும் இல்லாம, அந்த சிறையில அவன் இருக்கும்போது அவன் பழகுனான் பாருங்களேன். அவன் பழகும்போது அவனுக்கு நட்பானவங்கலாம் இவனுக்கு பண உதவி பண்ணியிருக்காங்க. மும்பைல போய் பண உதவி பண்ணி, அங்க இருக்கின்ற ஒரு விலை மாதுக்களோடலாம் பல பெண்களோடலாம் ஒரே அறையில தங்கி, செங்கல்பட்டுல போக்சோ நீதிமன்றம் வந்து 6 மாதம்ல 8 மாதத்துக்குள்ள இதுக்கு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அவனுக்கு வந்து டெத் பெனால்டி குடுத்துருக்காங்க. 42 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, டெத் பெனால்ட்டியும் சேர்த்து குடுத்துருக்காங்க. அத எதிர்த்து இவன் என்ன பண்ணியிருக்கான், உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்றாங்க.